மரியே வாழ்க, சத்தமா மரியே வாழ்க, மரியே வாழ்க. டெய்லி உன் பைப்பில் எடுத்துக்கிட்டு கோயிலுன்னு போறீங்களே, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டா உங்க வீட்டுக்காரருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வேலை இல்லாதால ஜோமால கையில தூக்கிட்டு இங்க வந்தீங்களா? ஆனா நீங்க மட்டும் ஜெபிச்சா போதுமா? உங்க வீட்டுக்காரர் ஜெபிக்க வேணாவா? உங்க குழந்தைங்க ஜெபிக்க வேணாவா? இந்த ஜெபமாலை உங்களை மற்றும் மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது, மாறாக உங்களுடைய குடும்பத்தாரையும் அழைத்து செல்ல வேண்டும். மான்ஃபோர்ட் என்ற புனிதர் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டாம் வெறுப்போடு இந்த ஜெபமாலையை செய்கிற பொழுது சாத்தானானவன் வெளியிலிருந்து உங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பான். யாரெல்லாம் ஜெபமாலையை கையில் ஏந்துகிறார்களோ சாத்தான் நடுங்குகிறான் என்று சுவாமிநாதர் சொல்லுகிறார். புனித லூயிஸ் என்ற ஒரு புனிதர் சொல்லுகிறார், திருப்பள்ளிக்கு அடுத்தபடியாக இந்த ஜெபமாலை சக்தி நிறைந்த ஜெபம் என்று சொல்லுகிறார். ஜான் பால் II என்ற புனிதர் அவர் சொல்லுகிறார், ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு சேனையை என்னிடம் கொடுங்கள், இந்த உலகத்தை அமைதி பூங்காவாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜெபமாலையை இதுவரை நம்பிக்கையோடு பயன்படுத்தினீர்கள், இனி வருகிற காலங்களிலும் நம்பிக்கையோடு பயன்படுத்துங்கள். மரியே வாழ்க, சத்தமா மரியே வாழ்க, மரியே வாழ்க.